வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஈவினிங் விளாக் அப்படின்னு சொல்ல முடியாது, நைட்டு டின்னர் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் இந்த விளாகில் வந்து பார்க்க போகிறீங்க. ஏப்பா வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க. ஹாய் வேலையும் சொல்லிடுவா, ஹாய்னு சொல்லுவா. போய் வாங்கிட்டு வானே 7 மணிக்கு தான் இவ்வளோ ஞான உதயமே வருது. இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே சாப்பிட்டுட்டு ஒரே மாதிரியே செஞ்சிட்ருக்க அப்படிம்பாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆமாம், எனக்கு பிடிச்ச மாதிரி தான், எனக்கு பிடிச்ச மாதிரி தான். இப்போ பிடிச்ச மாதிரியே தான் நீ சமைக்கிற, இல்லைன்னு சொல்லலையேம்மா. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தான் அவங்க என்னமோ ஓவராக புக்கு பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வந்துடட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன நைட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க, ஓகேவா? இப்போ திருப்பி சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்கிறாய்? பயந்துட்டியா? இரவு உணவை பற்றி பேசிட்டியா? இல்லை. என்ன உணவு என்றே சொல்லவில்லையா? இல்லை. நாங்கள் கூறாத காரணம் நீங்கள் வரட்டும் தான். காதில் என்ன வெள்ளைப்பூ, வெள்ளை ரோஜா? நீங்கள் வாங்கி கொடுத்தது தான். பூத்திருச்சோ? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு ஏடி பாதி வெங்காயம் இருக்குது. அதுக்குள்ளே அவன் அழுதுட்டான். அப்புறம் சொல்லியிருந்தேன், நான் பொறிச்சு கொடுத்துருப்பேன்ல. இல்லை, இது போதும். இப்போ ஊறி போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும், எடுத்துட்டு. நைட்டு என்ன டின்னர் சொல்லுங்கள். நீ தானே வாங்கிட்டு வர சொன்ன, நீயே சொல்லிடு. சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதாங்க செய்யுங்க. ஆமாம்மா, எனக்கு பிடிச்சதாங்க செய்கிறாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் சாப்பிட மாட்டேன்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்சதில்ல, அப்போ நீங்கள் தான் சொல்லணும். சிக்கன் குழம்பும் சிக்கன் குழம்பு அது எப்படி ஆட்டி தான் வைக்கிறேன். ஆட்டி வைக்கிறேன், ஆட்டாமல் வைக்கிறேன், எப்படி வைக்கிறேன்? எனக்கு சிக்கன் கிரேவின்னு பிடிக்கும், சிக்கன் குழம்பும் பிடிக்கும். சிக்கன் கிரேவினா உங்களுக்கு சோறு வேணும். ஆமாம், கரெக்டு. சிக்கன் குழம்புனாலும் சோறு தான் வேணும், இருந்தாலும் ஓகே தான். மாவு ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன், ஓகேவா? சோறு கிடக்குதா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் இட்லி. மீன் குழம்பு இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, சிக்கன் குழம்பு இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டில் நிற்கலாம். சாப்பிடணும்னு ஆசைப்படல, நீ தான் ஃப்ரீயாக தான் கேட்டா. நான் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு, கேட்டேன். அப்புறம் சரிப்பா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எடுத்துட்டாங்க. சும்மா ஒரு 1/2 kg மட்டும் இருக்கும். நைட்டுக்கு அளவா எப்படி காலையில் மிச்சமாகும் கொஞ்சம், அப்புறம் நாளைக்கு குழப்பு ஓடி போயிருது இல்லையே. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். அப்புறம் மதியானம் நைட்டு தானே, டீயும் பண்ணேன் தின்னா வேலை முடிஞ்சிருச்சு. 10 மணிக்கு தான் சாப்பிட்றேன். காலையில் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? என்ன சாப்பிட்டேன்? தேங்காய் சாப்பாடு, அந்த காய் சாப்பிட, அவ்வளோதான். மதியம் சாப்பாடு வச்சுருந்தியோ? சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பிடு. இப்போலாம் நைட்டு மட்டும் தான் சாப்பிட்றது. 2 எப்படி இருக்குது பார்த்தியா மேலே? இப்போ தான் இனிமேல் தான் தலையும் அது கொஞ்சம் இதெல்லாம். இன்னொன்று, அப்புறம் இந்த ஒயிட் கலரில் ஜக்கு இப்படி மாட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஜன்னலில் வந்து நம்ம அப்படியே ஏற்றி விடலாம். ஜன்னல் ஃபுல்லாக இப்படி கார்னர் பண்ணலாம், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாட்டில் அந்த பாட்டில் அழகாக இருந்துச்சு. இளநி பாயசம் வாங்கிட்டு பாட்டில் தான். பாயசத்தை போட்டால் அழகாக இருக்கும். நான் இந்த மீன் தொடிக்குள்ள போட்டு கல் இருக்கு தேடுனே கிடைக்கல. அவன் எல்லாம் தூக்கி உழக்கிட்டாச்சு. சரி, நாளைக்கு ஒரு நாள் சும்மா கருங்கலை தொலைக்கி சின்ன குட்டி குட்டி கல்லை பொறுக்கி போட்டு அது ஒரு அழகாக இருக்குது பார்க்குறது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது? எப்பவும் போல வெங்காயம், தக்காளி, ஸ்பைசி மசாலா. என்னடா திடீர்னு சவுண்ட் பார்க்குறேன்? ஸ்பைசி மசாலாலாம் போட்டு அனுப்பி விட்டுருக்கேன். அக்காவும் தம்பி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை உள்ளே போய் தூங்க வைக்கலான்னு சொன்னான், அவன் தூங்க மாட்டேன்ட்டான். சரி, ஏன் அவனை தூங்க வைக்கிறேன்னா என்ன, அவனை வெளியில் போட்டால் பேசாமல் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருக்கட்டும். நம்ம தூங்க போகும்போது போட்டால் அப்புறம் பேசாமல் தூங்குவியான். சும்மா போய் அவனை தூங்குனா அப்புறம் நம்ம தூங்கும்போது அவன் முடிச்சுக்கிறேன்.
அந்த வெங்காயத்தை உரிச்சு வச்சிடவா? ஆ ம் சரிங்க, நம்ம சும்மா இப்போ திடீர்னு நான் வேலை தானா? நீ தூக்கிடுவேல கையில வெங்காயம் பாடல? இல்லை நான் அப்படியே கழுவிட்டேன். சரி ஓகேங்க. அப்போ நான் இருக்கிற அந்த குறை வெங்காயத்தை ஊற வச்சுருக்கேன், அதை உரிச்சு வச்சிடறேன். அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அழுகி. தண்ணியில் போட்டு நான் அழுதுட்டேன், இல்லாட்டி நான் உரிச்சிருக்கேன். சரி நான் உரிக்கிறேன், நீ பாதி சமைச்சிட்டு பாதி கூப்பிட்ற. என்னம்மா பண்ணுறீங்க? வெங்காயம் உரிச்சாச்சு. ஏன்னா இப்போ தான் நீ வெங்காயத்தை என்னமோ போடுற உப்பேவும். நான் வெங்காயமே முறிச்சு முடிச்சிட்டேன். எத்தனை வெங்காயம்? ஒரு 20-10 வெங்காயம் 5 வெங்காயம் இருக்கு. சிக்கன் கிரேவி, மட்டன் புலாவ், அப்புறம் நண்டு சூப்பு. நண்டு தான் இப்படி எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறது. எங்கே அங்கே மார்க்கெட் போக முடியறது இல்லைன்னா நீங்கள் சனிக்கிழமைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 6 மணிக்கு கிளம்பி போய் காலையில் 6 மணிக்கா? சாயந்தரம் 6 மணிக்கு போய் நண்டு பிடிச்சிட்டு வந்துருங்க. நண்டு எனக்கு எடுக்க தெரியாது, அதுதான் பயமே. சாப்பிட தெரியுமா? பயமாக இருக்கும், கையில் கீழே கடிச்சு வச்சுன்னா அதுதான் பயமாக இருக்கு. செத்து போன நண்டு எத்தனை தடவை சாகடிப்பீங்கிற மாதிரி செத்து போன நண்டு உங்கள் கைக்கு வந்து என்ன கடிக்குதா? அதுதான் பயமாக இருக்குது. ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணுற? இது ஒரு மாதிரியா இருக்குது. அரிக்குதா பிக்குதா? செத்து போன நண்டா எத்தனை தடவை சாகடிப்பீங்க? பசிக்குதுடி, மணி 8 ஆச்சு. டெய்லி 9:30 எல்லாம் சாப்பிட மாட்டேங்க, பேசாம இருக்கணும். டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஏதாவது செய்யும் போது தான் பசிக்குதுன்னு பறக்கிறது. அது சிக்கன் வாசம் மூக்கில் பட்டோன்னாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அழகா வந்திருக்கு. எதனாலக்கு அழகா வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. ஏன்னா மாவு நீ ஆட்டினது இல்லை. சூப்பரு, கரெக்டா சொன்னீங்க. நானே சொல்றேன் மாவு நான் ஆட்டாதனாலதான் இட்லி நல்லா வந்திருக்கு. அதுதான் நாங்களே சொன்னோம். சூப்பர், வெந்துடுச்சு. நீ ஆட்டி வச்சுக்குவே. கடப்பாரை எடுத்து குத்திப்பாரு அந்த இட்லியில் வெந்துருச்சா இல்லையான்னு. நீ குத்துற ஊத்துல குண்டாவே ஓட்ட விழுந்துட மாட்டேங்க. இப்படி தான் குத்தி வாங்கலாம் யாராவது இட்லி பணிக்கு. டென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி டென்ஷன் பண்ண நீ என்ன பண்ணுவ? என்ன செஞ்சு அடுப்பா அப்படி வச்சுட்டு போய் உட்காந்துக்கோ, அவ்வளோதானே. நாங்கள் அப்படி பச்சையாக சாப்பிட்டுக்கோம். என்ன வேற நாரனுக்கிட்டு அவ்வளோதான் சாப்பாடுன்னு. இன்னும் அரைச்சி ஊற்றினா சரியா? அரைச்சி ஊற்றிட்டேன். அரைச்சி ஊற்றிட்டு அரைச்சி வச்சுட்டேன். இனி நம்ம ஊற்றணும் அப்படின்னா ஓகே. பிரியா ரொம்ப நாள் கழிச்சு அரைச்சி ஊற்றி வைக்கிறா, எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை எனக்கே டெம்டிங்காக இருக்குது. இட்லி வித் மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன், இட்லி வித் கறி குழம்பு. மட்டன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடல, அங்கே சாப்பிட்டோம்ல உங்கள் மாமா வீட்டில் இல்லையோ? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இது எப்படி இருக்கும்னா நாங்கள் சாப்பிட்டு பார்த்து நாங்கள் சொல்கிறோம். சரியா? செம. அவர் மாஸ்டருமா? அதைத்தான் நீயும் தான் கிட்டத்தட்ட 8-10-9 வருஷமாக சமைச்சு போடுற. இன்னும் உருப்படியாக தேர்ந்த வட்டக்கானா? இல்லை தேறிட்டு இன்னும் தேரலே, இன்னும் கொஞ்சம் தேரணுங்கிறேன் நான். நான் உன்ட்ட கேட்கறது இல்லை, நீ சமைக்கிறத நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் உன்ட்ட மிஞ்சி போனால் கேட்குறது ஒரு டீ தான் கேட்பேன். அதையுமே நீ வச்சு கொடுக்கல, அதை நானே வச்சுக்குவேன். வச்சு தர இல்லை நான் சொல்கிறேன். உன்ட்ட மிஞ்சி போனால் நான் கேட்குறது டீ தான் சொல்கிறேன். கோவப்படக்கூடாது. கேமரா ஆடுது, பாட்டு போட்டால் அதை ஆடத்தான் செய்யும். சரி செஞ்சுட்டு கூப்பிட்றியா? நம்ம கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்குறோம். ஏய் என்னடி பண்ணுற? தெரியுது. கறி ஆக்குன்னா காய் இருக்கிற நீங்கள் வந்து உட்காந்துருக்குற. குழம்பு ஆச்சா இல்லையா? இப்போ காலையிலைக்கா? கோவக்காயா? நாளைக்கு சந்தைக்கு போகணுமா? காய் வாங்கணுமா? கறி மட்டும் தான் இருக்கிற, காய் ஆக்க மாட்டேங்கிறீ, அதான் கேட்டேன். அது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன் நானும். இல்லை காய் சாப்பிட்டேன், காலையில் காய் போட்டு தான் சாப்பிட்டேன்.
பசி என்கிட்ட காமிக்கவே இல்லை வந்து பசிக்குது பிரியா. அம்மா நானா கொதிக்க முடியும் சில செய்ய போய் ஒரு நாள் நீ கிளறி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரமே சொன்னால் செஞ்சு வச்சு ஆகும். பசிக்குது நம்ம, பசி ஆகுது. சிக்கன் குருமா, சிக்கன் குருமா பசிக்கணும். கோதி 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 சீக்கிரமா கோதி, பசிக்குது. காய தூக்கிட்டு உட்காந்துட்டா. அது கொதிச்சு முடியறதுக்குள்ள இது இறக்கி முடிச்சிருவேன், அப்புறம் சாப்பிடலாம். சரி. கோவக்காய் நாளைக்கு கோவப்படாம சாப்பிடணும். அதுதான் கோவக்காய். தலகாணிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, தலகாணிக்கு நடுவில் தம்பி தான். இல்ல, இப்போ கோவக்காய் வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு, ஒவ்வொரு காய்க்கு ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி கோவக்காய்க்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கோவக்காய் சாப்பிட்டா வந்து என்னது சுகர் வராது, சுகர் கண்ட்ரோல்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு காயில ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும், அதனால கேட்குறேன். ஓகேவா? இதை அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம். நான் கேட்குறேன், சிக்கனில் என்ன பெனிஃபிட் இருக்கு? சிக்கனில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு. என்னாட்டி? ப்ரோட்டீன். ஓ. பட் ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையே கிடையாது. ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு தான் வந்து இந்த இதில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அதாவது நியூ மாம் அவங்களுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. டாக்டர் போட்டிருந்தாப்படி. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, இது என்னது பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பொய், மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? எந்த இது குழந்தைக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா கவு மில்க் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மாட்டுப்பால் நம்ம குடிக்கிறோம் இல்லையா? தாய்மார்கள் இப்போ வந்து புதுசாக குழந்தை பிறந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க மாட்டு பால் குடிக்கும் போது அந்த மாட்டு பாலோட அந்த இதுதான் வந்து குழந்தைக்கு வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மாட்டு பாலாக எடுத்துக்கிறோம்ல, காய வச்சு பாலாக குடிக்கிறோம்ல, அப்படி பார்த்தா டாக்டர் பால் குடிக்குன்னு சொல்கிறாங்க தானே? குடிங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பால் நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது குழந்தை எந்த ஒரு விதமான லூஸ் மோஷனோ அழுகாமல் இருக்காங்களோ ஓகே. ஆனால் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி 2 நாள் நம்ம அந்த பால் குடிக்காமல் இருந்து பார்க்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ நான் செக்கப் போனப்பையும் மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நம்ம மைண்டு ஹாப்பியாக இருந்தா அப்படின்னா தான் குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, எல்லாம் சாப்பிடலாம், அளவாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? சொல்லி முடிச்சுட்டே இப்போ எனக்கு பசிக்குது. இப்போ எனக்கு தான் பசிக்குது, நானே நோண்டுறது. உங்களை விட எனக்கு தான் அதிகமாக பசிக்குது. எனக்கு தான் அதிகமாக பசிக்குது. சீக்கிரம் ரெடி பண்ணு. ரெடி, சீக்கிரம் கொண்டு வாம்மா. பசியில் கண்ணு காதெல்லாம் கட்டுது. மணி 9 ஆகி போச்சு. சீக்கிரம் வாம்மா. 9 மணி ஆயிடுச்சுமா. நீயும் இட்லி சுட்டு குழம்பு கொண்டு வந்து கொடுப்பா, நானும் சாப்பிட்டு தூங்கலான்னா பசி அடங்கி தூங்கிடுவேனான்றது. வாம்மா. அப்படியே கிளிக் எடுத்துக்கங்க தம்ப்லைனுக்கு. இந்தாங்க, இது எனக்கு புள்ள பட்னி. இங்கே இருக்கிற யாரும் கவனிக்கல. ஆண்டி என் பிள்ளைய கவனிக்கல. சாப்பிட்டு பார்த்துடலாங்களா? இட்லி வெஜ் மீட்டும் ஒரு அப்பா தரேன். நல்லா இருக்கும். இது பேசுமா? இந்த சமயம் நாங்கள் சாப்பிடலாம். எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு கரெக்டாக மணி 9 சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது.